Check. Hallelujah. Check. இங்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து இப்பொழுது ஒரு ஜெபம் செய்து இந்த கலை நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருந்த இடங்களிலே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்த அற்புதமான ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சாயங்கால நேரத்திலே ஆண்டவரே, இந்த வருட ஆண்டவரே விடுமுறை வேதாகம பள்ளியிலே பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு முன்பதாக, சபை பிள்ளைகளுக்கு முன்பதாக ஆண்டவரே வெளிப்படுத்த தேவரி கிருபை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரம் முழுவதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தி தாரும் ஆண்டவரே. இந்த விழாவினுடைய தொடக்கம் முதல் இறுதி மட்டும் அனைத்து காரியங்களிலும் தேவரீருடைய பிரசன்னம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் கற்றுக்கொள்கிறவர்களுக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த 8 நாட்களிலும் உங்களுடைய குழந்தைகளை இங்கே இந்த விபிஎஸ்ஸிற்கு அனுப்பி வீட்டிலே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்காக இல்லையோ? சரி, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், பாடல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உற்சாகத்தோடு குழந்தைகளை அனுப்பிய பெற்றோர்களை அன்போடு நான் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். அதோடு சேர்த்து சபையினுடைய பிள்ளைகள், பெரியவர்கள், வெளியூர்களில் இருந்தெல்லாம் மனக்கெட்டு வருகை தந்திருக்கிற அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இன்னும் அதிகமாக நம்முடைய கிராமத்தினுடைய பிள்ளைகள் அனைவரையும் அன்போடு வருக வருக என நான் வரவேற்கிறேன். அதோடு சேர்த்து இந்த விபிஎஸ்ஸிற்காக உழைத்த, ஜெபித்த, கொடுத்த மக்கள் அநேகம் உண்டு. அவர்களை எல்லாரையும் நான் அன்போடு இந்த விழாவிற்கு வரவேற்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இந்த சிறு குழந்தைகள், ஒருவேளை எல்லாருமே ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் பெரிய பிள்ளைகள்னால் கூட ஒரு சொல்லுவதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு உண்டு. ஆனால் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைகள் தான். அதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனாலும் எல்லா குழந்தைகளையும் நல்ல ஒரு அன்போடு பார்த்துக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த விபிஎஸ் வகுப்பினுடைய வேதாகம பள்ளி மாணவர்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து எல்லாரையும் மீண்டுமாக இங்கு வந்திருக்கிற எல்லா பெற்றோர், சபை மக்கள், கிராமத்தின் பிள்ளைகள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். முழுவதுமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் முழுவதுமாக இருந்து பிள்ளைகளை நல்லா ஒரு பாட்டை முடிஞ்சோன்னு நல்லா என்ன பண்ணணும்? கைத்தட்டி பிள்ளைகளை என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்தணும். ஏனென்றால் மேடைகளுக்கு முன்பதாக வந்து நிற்பதோ அல்லது பேசுவதோ ஒரு சாதாரண காரியம் என்ன பண்ணுது கிடையாது. எனவே அந்த நல்ல ஒரு திறமைகளை, நல்ல ஒரு காரியங்களை நீங்கள் பாராட்ட முடியாத அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். மீண்டுமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கருத்து வசனம் ஜோஸ்லின் அண்ட் ஜோஸ்வா. கர்த்தே
வலிதுவே நீங்கள் வலதுபுறம் சாயமரம் இடதுபுறம் சாயமரம் வலிதுவே இருங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் கால்கள் கேட்கும். ஏசாயா 30:21. இதுவே இதை நடுங்கள் நீங்கள் வலது பரமாய் சாயும் இடது பரமாய் சாயும் வழி இதுவே இதிலே நடுங்கள் என்று சொல்லும் உங்களுக்கு பின்னாலே சொல்ல மாத்திய உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. சொல்லுங்க. மழலைத்தன் மழலை சொல் கேளாதோர். பிள்ளைகளுடைய அருமையான அந்த மழலை குரலிலே அழகான வசனத்தை சொன்ன பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நமக்கு ஒரு நடனம் வழி இதுவே என்கிற ஒரு பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார் ஜெபிஷா. அதையும் தனியாக டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம், அப்படி தானே? பரவாயில்ல. தனியாக கருத்து பாடலுக்கு அழகாக நடனமாடிய ஜெபிஷா அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து பாடலோடு வசனத்தை சொல்ல வருகிறார்கள் ப்ரீ பிகினர் மாணவர்கள்.
எலிமுருவல் வாக்கியவாண்டல் பலக்கராஜம் அவளுக்கு உயரே மத்தையும் 5:3. வழி இதுவே அவள் தேவன் அவன் எலிமுள்ளர்கள் பாக்கியவாங்க அவர்கள் பரவராஜ்யம் அவர்கள் உடையதே. துயரப்படுகள் பாக்கியவாங்க அவர்கள் ஆறுதடுவார்கள். மத்தேயும் 5:3-4. ஆவியல் எலிமுள்ளர்கள் பாக்கியவாங்கள் பரவராஜ்யம் உடையது. துயரப்படுகள் பாக்கியவாங்கள் அவர்கள் ஆதரிவார்கள். சாந்தகுணமகள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரிக்க கொள்வார்கள். மத்தேயு 5:3-4. ஆவில் எருமை உலங்க பாக்கியவார்கள் பறவைகளாட்சியோ அவங்களுடைய மட்டையோ 5:3. அப்போ எப்படி வசனம் சொல்ல முடியும்? பரவாயில்ல, நல்ல ஒரு யுக்தி. தொடர்ந்து பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள், சிறு பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு நாடகம், மனம் திரும்பிய நாடகம், சவுல் மனம் திரும்புதல் நாடகம் நம் யாவரும் இப்பொழுது கண்டுகளிப்போம். ஏசுதான் நல்லவர், ஏசுதான் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை நம்ம எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும். நாங்கள் திரும்ப எழுதி தந்தால் நாங்கள் தமசுக்கு போகிறோம். சரி. சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஐயோ, இது என்ன வெளிச்சம்! சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நீ எழுந்து பட்டணத்திற்கு போ. நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும். சரி. அங்கு வரமுக்க அனனியாவே, நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் ஒருவனை தேடு. அவன் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் தன்னிடத்தில் வரவும் அவன் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். ஆண்டவரே, அவன் கிறிஸ்தவர்களை தமஸ்குவிற்கு இருந்து எகிப்துக்கு கட்டி செல்ல வந்திருக்கிறானே, அதிகாரம் பெற்றிருக்கிறானே. நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு இயேசுவின் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். என்னின் தம் எல்லாராலும் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். சகோதரனாகிய சவுலே,
நீ புறப்பட்டு வந்த தமஸ்கு வழியில் உனக்கு தரிசனமானீங்க. கர்த்தர் உனக்கு பார்வை கிடைக்கவும் உன்னை அபிஷேகம் பண்ணவும் என்னை அனுப்பினார் என்று சொன்னார். ஐயோ, எனக்கு கண்ணு தெரிஞ்சிட்டே. நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் ஏசப்பா. நமக்கு முன்பதாக நடித்து காண்பிக்கிறார்கள். எந்த ஒரு கொடூரமான ஒரு பாவியாகிய மனிதனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவரை தொடும்போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. அதற்கு பவுல் ஒரு சிறந்த முன்மாதிரி. அப்படிப்பட்ட நாடகத்தை நம் கண் முன்னாடி காண்பித்த இந்த மாணவர்களுக்கு பாராட்டுக்கள், பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் பாராட்டுக்கள். தொடர்ந்து 1ஆம் நாள் வசனம் கனிஷ்கா. நாள் 1. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தான், அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளுப்புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10:9. நன்றி. தொடர்ந்து பாடலும் வசனமும் பிகினர். எதிரிய பார்த்து யோசனை பண்ண பலவழில ஒண்ணுமே தெரியல. எதிரிய பார்த்து யோசனை பண்ண பலவழில ஒண்ணுமே தெரியல. கர்த்தரை நோக்கி அவர் திரும்பினார், பாடகத்தை துதித்து பாடினார். டம் டம் டமா டம் 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 டமா. பாடவன் கர்த்தரை துதித்து பாடு, ஆண்டவனுக்கு வெற்றியை தருவார். நாமும் துதித்து பாடினாலும் இயேசு நமக்கும் வெற்றியை தருவாரே. இயேசு நமக்கும் வெற்றியை தருவாரே. ஹே 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 ஹே. நாளே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கீங்கள். யோவான் 15:3. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அவருக்கும் சிஷ்யர்கள் எனக்கும் சிஷ்யர்கள். யோவான் 15:8. பிதா என்னில் அன்பாக போல நானும் உங்களில் அன்பாக என்னோட அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். யோவான் 15:1. நடனமாட வருகிறார்கள். வவ்வாலு வவ்வாலு என்கிற பாடலுக்கு. காட்டும் பாதையிலே செல்வோமே. மீது கண்ணை வைத்து
அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நினைத்திருங்கள். யோவான் 15:9. பிதா அன்பில் அன்பா இருக்கிற போற நான் உங்களே அன்பா இருக்கிறீங்க. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாய்க்கிற போல நானும் உங்களே அன்பா இருக்கிறேன். என்னோட அன்பை நிலைத்திருங்கள். யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாய்க்கிற போல நானும் உங்களில் அன்பாய்க்கிறேன். என்னோட அன்பிலே நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பாய்க்கிற போல நானும் உங்களே அன்பாய்க்கிறேன். என்னுடைய அன்பை நிலைத்திருங்கள். யோவான் 15:9. வாழ்த்துக்கள். சிறப்பாக நடனமாடிய குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த பாட்டிலே நீங்கள் பார்த்துருங்க, வவ்வால் வவ்வால்னு ஒரு பாட்டு. வவ்வால் என்ன பண்ணும், எப்படி இருக்கும், தலைகீழ என்ன பண்ணும், தொங்கிட்டு இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி செஞ்சுருந்தா அது தலைகீழ என்ன பண்ணிகிட்ருக்கோம், இருந்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இருட்டுக்குள்ளே அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதாவது இருட்டுக்குள்ளே தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த காலத்துலேயும் நிறைய வவ்வாலை நீங்கள் பார்க்க முடியும். லைட் இல்லாத திண்ணையில் ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு இருட்டுக்குள்ளே கேம் வாங்கி விளையாடிட்டு அவனை வெட்டு, இவனை சுடு, அவனை கொல்லு அப்படின்னு வவ்வால் கூட்டம் என்ன பண்ணுது. உங்கள் ஊரில் இல்லைன்னு நினைக்கேன், எங்கள் ஊர்லலாம் நிறைய வவ்வால் என்ன பண்ணுது, இருக்குது. எல்லாரும் வெளிச்சத்தில் இருந்தால் திண்ணையில் இருட்டுக்குள்ளே ஒரு டீம் என்ன பண்ணியிருக்கோம், உட்காந்துருக்கோம். அப்படிப்பட்ட வவ்வால் கூட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பாடியிருக்காங்க. இருளான வாழ்க்கை வேண்டாம், தலைகீழான வாழ்க்கை வேண்டாம், எல்லாரோட சந்தோஷமாக வெளிச்சத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாடலாம் என்று அழகான ஒரு பாடலை பாடியிருக்காங்க, டான்ஸ் ஆடியிருக்காங்க. தொடர்ந்து 3வது நாள் வசனம் பிரியதர்ஷினி. நாள் 3 கருத்து துதிக்கும் வழி. அவர் வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். சங்கீதம் 104. தொடர்ந்து பாடல் பாடி வசனம் சொல்ல வருகிறார்கள் பிகினர் மாணவர்கள். வசனம் சொன்ன பிரியதர்ஷினிக்கு அன்பு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாடல் வசனம் பிகினர் மாணவர்கள். ஒண்ணுமே தெரியல, எதிரிய பார்த்து ஒண்ணுமே தெரியல. கத்தரை நோக்கி ஆள் ஜெபித்தார், பாடவர் குறித்து சொன்னார். டம் டம் டமார் டம் 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 டமார். பாடவர் கத்தரை துதித்து பாடின ஆண்டவரே உனக்கு வெற்றியை தருவார். நாமும் துதித்து பாடினாலும் இயேசு நமக்கும் வெற்றியை தருவாரே. இயேசு நமக்கும் வெற்றியை தருவாரே. ஹே 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 ஹே. 4 ஜெபிக்கும் வழி. அடியோடைய ஜெபத்தை கேட்டு உம்முடைய செவியை கவனித்து உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக. நெகோமியா 1:6. அடுத்ததாக பிகினர் மித்ராவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது பிகினர் டான்ஸ் லெஃப்ட் ரைட் என்ற நடனத்திற்கு நடனம் ஆட வருகிறார்கள். Left,
வாக்கு தத்தம் பண்ணாதவர் ஈசாக்கு, எந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, எந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. ஏசைக்கே விட்டு கொடுத்தார் தெரியுமா? சித்தானை விட்டு கொடுத்தார் தெரியுமா? ஏசைக்கே விட்டு கொடுத்தார் தெரியுமா? சித்தானை விட்டு கொடுத்தார் தெரியுமா? வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, எந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, எந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. சமாதான வழியிலே சென்றதாலே ரேவகோத்தின் ஆசீர்வாதம் பெற்று கொண்டார். சமாதான வழியிலே சென்றதாலே ரேவகோத்தின் ஆசீர்வாதம் பெற்று கொண்டார். சமாதான வழியிலே நீயும் சென்றால் ஆண்டவர் உன் ஆசீர்வாதம் தந்திடுவார். சமாதான வழியிலே நீயும் சென்றால் வளர்ச்சியின் பாதையிலே சென்றிடுவாய். நிச்சயம் வளர்ச்சியின் பாதையிலே சென்றிடுவார். நிச்சயம் வளர்ச்சியின் பாதையிலே சென்றிடுவார். கொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு நேரம் போலனா கொறிக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது வேலையே சாப்பிட்றது மாத்திரம்தான். ஏன்னா ஒரு பெரிய பானை ஃபுல்லாக என்ன இருக்குது சோறு இருக்கா, நெல் இருக்குது. இது நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதோடைய வேலையே சாப்பிட்றது அந்தளவுக்கு ஆயிடுச்சு. நெல் நாளாக என்ன பண்ணிகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் அது நினைக்கவே இல்லை. நமக்கு தேவை நெல் இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணலாம் இருக்கலாம்னு என்ன பண்ணுது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. நல்லா சாப்பிட்டாச்சு. நம்ம ஊரில் பழைய காலத்தில் நெல் போட்டு வைக்கிற அந்த பெரிய பானை ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுவாங்க, குளுக்க அப்படி தானே சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பானை ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ ஹைட்டாக இருக்கும், என் ஹைட்டுக்கு இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ எங்கே வந்துருச்சுன்னா கீழே வந்துருச்சு. கீழேயும் அடைச்சி என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துச்சு, சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நெல்லுலாம் காலியாயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு, வெளியே போகலான்னா என்ன பண்ண முடியல. ஏன், அது உள்ளே வரும்போது எவ்வளோ நெல் இருந்துச்சு, ஃபுல்லாக இருந்த நெல்லை உமி மட்டும்தான் காற்றுல போயிருச்சு. இது எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு, உள்ளேயே கிடந்து கீழே போயிருச்சு. கடைசியில் சாப்பாட்டுக்காக வந்து சாப்பாடு இல்லாமல் அந்த எலி என்ன பண்ணிருச்சு, செத்து போயிடுச்சு. இதை நான் இந்த வசனத்தை, இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நமக்கு நல்ல விஷயங்கள் மாதிரி என்ன பண்ணோம் சொல்ல மாட்டிங்களோ. நல்ல வேளை உங்களுக்கெல்லாம் நான் சேராக வரல, பெரிய பாவம் நீங்கள். நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நமக்கு நல்லது மாதிரி தெரியும். தற்காலிக இன்பத்திற்காக, கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷத்துக்காக நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லதாக தெரியும். ஆனால் ரொம்ப நாள் கழித்து நம்ம அதிலேயே இருந்து கடைசியில் நமக்கே ஒரு பெரிய தீமையாக என்ன பண்ணிடும், அமைஞ்சிடும். அப்படி எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணும் இருக்கும். அது நம்மளால் வெளியே வர முடியுமானா உடனே நம்மளால் வெளியே வர முடியாது. அதுக்கு தான் அந்த பிள்ளைகள் அழகழகான வசனங்களை சொல்கிறாங்க, நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. தீமையான காரியங்களை எதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. தொடர்ந்து நாம் இந்த நடனத்தை நாம் பார்க்கலாம். ஜூனியர் பிரைமரி பாடல் வசனம் அவர் இப்பொழுது மனம் திரும்பிய குடிமகன் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். மனம் திரும்பிய குடிமகன் நாடகம் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக. பாவங்கள் சுமந்தாரையா, கண்ணீரை தொடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்த
இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் என்னை ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. என் குடும்பத்தை பாதுகாத்ததுக்காக நன்றி. ஆமேன். பாட்டிக்கு போகலாம். சரி. வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். ஒரு வாட்டி குடிச்சு பாரு. வேண்டாம், நல்லதா இருக்கும். நல்லானா இருக்கும். நல்லா தான் இருக்கு. ஒயின் ஷாப் கடை இருக்குது. ஒரு வாட்டி குடிச்சு பார்ப்போம், நல்லா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சோண்டு போதும். அப்பா, அப்பா என்னாச்சு? வாங்க ஜெபம் பண்ணலாம். ஏன்பா ஜெபம் பண்ண வாங்க. நான்லாம் வரல, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டு படிச்சிடலாம். தந்தானே தந்தானே தந்தன தந்தானே 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 தந்தன தந்தானே ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏசாயா சொன்னாரே வலிதுவே வலிதுவே நடக்க சொன்னாரே. ஏசாயா என்ன சொன்னாரு? வலிதுவே வலிதுவே நடக்க சொன்னாரு. சரி, இப்போ நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, என்னாச்சு? மற்றவங்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். அக்கா, எங்கள் அப்பா ரொம்ப குடிக்கிறாங்க, அவங்களுக்காக அக்கா, எங்கள் அப்பா ரொம்ப குடிக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிங்கக்கா. சிரிக்கக்கூடாது. நம்ம அப்பா மாதிரியும் அவங்க அப்பா மாதிரி நினைக்கணும். சரி, இப்போ ஜெபம் பண்ணலாம் வாங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, மினியோட அப்பாவை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த குடி பழக்கத்திலேருந்து விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. ஏசப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிக்காக நன்றி ஏசப்பா. ஆமேன். வழியில் ஒருத்தர் விழுந்து கிடக்காரு. இவர் எடுத்துகிட்டு போவோம் வாங்க. இவரை உள்ளே போட்டு பூட்டிடுவோம். ஐயே, என்னாச்சு? இருட்டாக இருக்குது எல்லாம்.
இருக்கு, கதவு திறக்கவே இல்லை. வெளிச்சம் எங்கேருந்து வருது? இது என்னது? ரத்தமாக வருது. ஐயோ, என் கால்கிட்ட வருது. ஐயோ ஏசப்பா, நான் ஒரு பாவி, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. யாராவது என்ன கதவு தரங்க. நான் ஏசப்பா ரத்தத்தினால கழுவுப்பட்டுட்டேன். யாராவது என்ன கதவு தரங்க. டேய், கதவு திறக்கவே வேண்டாமா? திறப்போம். எனக்கு கொஞ்சம் வேலை வாங்கித்தாங்க. உனக்கு வேலை வாங்கி தரேன். எனக்கு தான். கனி முனி வாங்க. ஐயப்பா ஐயப்பா, இன்னைக்கு என்ன லேட் வந்துட்டீங்க? இன்னைக்கு என்ன லேட் வந்துட்டீங்க? சீக்கிரம் வந்துட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தா உனக்கு சேலையும் ஸ்வீட்டும் இருக்கு. சொல்லு, ஜெப பண்ணோம். நான் ஏசப்பா ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டேன். அதனால நான் இனி குடிக்க மாட்டேன். வாங்க, இனி நம்ம சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்யூ. நண்பர்களுடைய பழக்கத்தினாலே ஒரு தவறான பழக்கத்திலே மாட்டிக்கொண்ட, ஒரு தவறான பழக்கத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் தன்னுடைய குடும்பத்தோடு மனம் வாரி இணைகின்ற ஒரு நிகழ்வாக நடித்து காண்பிக்கிறார்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் ப்ரைஸ் கிடையாது, சேலை மட்டும்தான். யாருக்கு? சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு. உடனே என்ன பண்ணியாச்சு? ஃபேமிலியாக சேர்ந்தாச்சு. ரைட், ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு காரியம். அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய இயேசுவினுடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டன என்று உணர்கிற மாத்திரத்திலே ஒரு பாவி இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். அவனுக்கு பரலோக வாழ்க்கை நிச்சயிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நாடகத்தை அழகாக நடித்து காட்டிய அன்பு குழந்தைகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து பிரைமரி பாடல் வசனம் பாடல் பாடி வசனம் சொல்ல வருகிறார்கள். பிரைமரி வகுப்பு தமஸ்குவுக்கு
சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையுடைய கைதாளம் போலவும் இருப்பேன். 1 கொரிந்தியர் 13:1. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 1 கொரிந்தியர் 13:6. நம்முடைய அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு பொறாமை, அன்பு தன்னை புகழாது. அன்பு பொறாமை இருக்காது. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாயிராது. அயோக்கியமானால் செய்யாது. இருமாப்பாயிராது. 1 கொரிந்தியர் 13:4-5. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. நாம் தீர்க்க தரிசனங்கள் நாளானும் ஓய்ந்து போம். 1 கொரிந்தியர் 13 7 முதல் 8 வரை. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13. நம்முடைய அறிவுக்குரியது. நாம் தீர்க்கதரிசனம் ஒனிப்போம். தீர்க்கதரிசனம் சொல்லுவதும் குறை உள்ளது. 1 கொரிந்தியர் 13:9. வாழ்த்துக்கள். அடுத்ததாக தொடர்ந்து டக்குச்சிக்கு என்ற பாடலுக்கு டான்ஸ் ஆட வருகிறார்கள் ஜூனியர் மாணவர்கள் தொடர்ந்து ஒரு நடனம் ஆடுவார்கள். கருத்து வழி இதுவே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். நாள் 1. கருத்து இயேசுவே வழி, நானே வாசல்,
ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நாள் 2 கருத்து மனம் திரும்பும் வழி. தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. லூக்கா 15:21. நாள் 4 நாள் 3 துதிக்கும் வழி. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்திரியுங்கள். சங்கீதம் 104. நாள் 4 ஜெபிக்கும் வழி. அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நெகேமியா 1:6. நாள் 5 தலைப்பு ஆலோசனை கொடுக்கும் வழி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:7. நாள் 6 தலைப்பு நம்பிக்கையின் வழி. நான் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை காரியத்தை வைக்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. நாள் 7 தலைப்பு உபத்திரவத்தின் வழி. நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. நாள் 8 சமாதானத்தின் வழி. ஒருவனுடைய வழிகளில் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. நாள் 9 சாட்சியின் வழி. கர்த்தர் உனக்கு போதித்து உனக்கு சொல்லியவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். மார்க்கு 5:19-20. நாள் 10 தலைப்பு ஜீவனுக்கு போகிற வழி. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:4. வாழ்ந்த நாட்களிலே அநேக நல்ல கருத்துக்களை நல்ல ஒரு ஊமைகளாக சொல்லுவார். ஊமைன்னா என்னது? ஒன்றை சொல்லி என்னொன்று புரிய வைக்கிறது என்ன பண்ணுவோம்? ஊமைன்னு என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். அப்படி தானே? ஸோ நல்லா மாம்பழ கலர்னு என்ன பண்ணுவோம்? நல்லா மாம்பழம் மாதிரி கலராக இருப்பான். ஆனால் மாம்பழ கலரில் யாராவது இருப்பாங்களா? மஞ்சள் கலரில் மாம்பழம் மாதிரி அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நம்ம நிறைய ஊமைகளை என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு அழகான ஒரு ஊமையை சொன்னார். அந்த ஊமையிலே ஒரு 2 மகன்கள் ஒரு அப்பாவுக்கு. ஸோ அந்த அப்பா ஒரு நல்ல பெரிய பணக்காரர். அவங்க நிறைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் நல்ல அரண்மனைகள் இப்படி நல்ல பெரிய பணக்காரராக இருந்தார். அதில் 2வது பையன் கொஞ்சம் சேட்டைக்கார பையன். அவனுடைய நட்பு எதுவுமே சரி கிடையாது. எல்லாம் தீமையான ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அவனுக்கு ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு நட்பு, ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் அவங்க அப்பாட்ட சண்டை போட்டாச்சு. குறிப்பிட்ட 18 வயசு தாண்டினோடனே அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. 18 வயசு ஆகணும், லீகல் ரைட்ஸ், நம்ம எல்லாருக்கும் சட்டப்பூர்வமான உரிமை வந்துருச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், எங்கள் அப்பாட்ட போய் சொத்தெல்லாம் பிரித்து கேட்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட போய் சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிட்டான். அவங்க அப்பாவும் அவன் கேட்டவொடனே கொடுத்துட்டாங்க. அவங்க அண்ணன் சொத்தை வாங்கலை. அண்ணன்ட்ட தான் அவங்க அண்ணன் அவங்க அப்பா கூட தான் இருக்கிறார். சொத்தை வாங்கியாச்சு. சொத்தை எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு தூரமான தேசத்திற்கு போய் காசு எல்லாத்தையும் செலவழிச்சாச்சு. எப்படிலாம் அனுபவிக்க முடியுமோ வாழ்க்கையை அப்படியெல்லாம் அனுபவித்து நண்பர்களோடு சேர்ந்து அவ்வளோ காசையும் அவ்வளோத்தையும் காலி பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு நண்பனாக வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன்கிட்ட என்ன இல்லை, காசு இல்லை. அது பாசத்திற்காக கூட்டின கூட்டம் இல்லை, காசுக்காக கூட்டின ஒரு கூட்டம். அந்த காசு இல்லாத காரணத்தினால எல்லாரும் அவனை விட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. போனவுடனே கடைசியில் அவன் மட்டும்தான் இருக்கிறான். கையில் ஒரு காசு கூட கிடையாது. வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஒரு தோட்டத்தை பார்க்குறான், ஒரு பெரிய பண்ணை. அந்த பண்ணையில் ஒரே ஒரு வேலை காலியாக இருக்குது. என்ன வேலைன்னா பன்றி மேய்க்கிற வேலை. பன்றி மேய்க்கணும், அதான் அதனுடைய வேலை. ஸோ அது எந்த ஒரு அளவுக்கு ரொம்ப ஒரு தாழ்மையாக நினைக்கப்படுகிறது. எப்படி ஒரு தெரியும், பன்றி மேய்க்கிற வேலை எவ்வளோ ஒரு
எப்படிப்பட்ட ஒரு வேலை என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வேலை அவனுக்கு கிடச்சிருச்சு, வேறு வழி கிடையாது, அதை தான் செஞ்சாகணும். பசி, ஆனால் அவனுக்கு சாப்பாடு என்ன பண்ணலை, ஓனர் கொடுக்கல. அப்போது அவனுக்கு ஒரு ஆசை, இந்த பண்ணி சாப்பிட்ற தவிடு என்ன பண்ணலாம், சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் வயிறை திருப்தி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசையாக இருக்கிறான். அதை சாப்பிட்டான்னு கூட பைபிளில் போடலை. பன்றியினுடைய தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை எப்படியாவது நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு ஆசையாக இருக்கிறான். பைபிள் அழகாக சொல்லுது, புத்தி தெளிந்த போது அப்போ தான் அவன் மண்டையில் ஒரு உரைக்குது, ஆகா நமக்கு ஒரு அப்பா உண்டு, அப்பாட்ட வேலைக்காரர்களுக்கு கூட அவ்வளோ சாப்பாடு ஆண்டவர் என்னுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஆனால் எங்கள் அப்பாட்டிருந்து நான் இப்படி ஒரு சண்டையை போட்டு பிரிஞ்சு வந்து மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்து எனக்கு சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன், நேரே போய் எங்கள் அப்பாட்ட, அப்பா நான் உங்களுக்கு விரதமாக தப்பு செஞ்சுட்டேன், இன்னும் உங்கள் வேலைக்காரில் ஒருத்தராக வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல போகிறேன்னு மனசில் யோசிச்சுட்டே அவங்க அப்பாவை நோக்கி பார்க்க அவனுடைய பிறந்த வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பா அவன் தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டு ஒடி வந்து கெட்டி என்ன பண்ணார், பிடிச்சார். தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டாருன்னு என்ன அர்த்தம்னா, என்னைக்கு வருவான்னு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், போயிட்டான், என் மகன் போயிட்டான், உண்மைதான் தப்பு செஞ்சுட்டான், சொத்து விற்று மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டான், ஆனால் அதுக்காக அவன் என் பிள்ளைன்னு இல்லைன்னு ஆகிறாது, அவன் வருவான்னு தூரத்தில் வரும்போதே, அழகாக போட்டிருக்கு வேதத்தில், தூரத்தில் வரும்போதே ஐயோ என் மகன் என்னைக்காவது வருவான்னு இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், வந்துட்டான் அப்படின்னு ஓடி வந்து அவனுக்கு புது ட்ரெஸ்ஸு போடுங்க, மோதிரம் போடுங்கலாம் சொன்னார். அதுக்கு முன்பதாக அவன் பன்றி மேய்க்கிற ஒரு வேலையில் இருந்தால் எப்படிப்பட்ட ஆடையோடு இருந்திருப்பான், அதே ஆடையோடு அவனை கட்டி அணைச்சார். ஏன்னா என் மகன் என்ன பண்ணிட்டான், திரும்ப வந்துட்டான். அவன் சொல்லணும்னு யோசித்து வச்சுருந்தான்ல, என்னென்ன ஆண்டவரே உமக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டேன், உன்னுடைய வேலைக்காரனை என்ன வச்சுக்கோங்க, இதெல்லாம் அவர் சொல்லவே விடலை. ஒன்றே ஒன்று சொன்னான், அப்பா தகப்பனே உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், போதும், அடுத்த வார்த்தை நீ என்னை வேலைக்காரனை வைங்கன்னு என்ன பண்ண விடலை, சொல்லவே விடலை. அந்த தகப்பனுடைய அன்பு, உடனே அவர் கட்டி பிடிச்சாரு. என் பையனுக்கு ஷூ கொண்டு வாங்க, மோதிரம் கொண்டு வாங்க, ஒரு கொளுத்த கன்று இருக்கிறே பண்ணையில் ஒரு நல்ல கன்று இருக்கலாம், அதை அடிங்க, விருந்து செய்யுங்க. என் மகன் காணாமல் போனான், திரும்பி என்ன பண்ணிட்டான், வந்துட்டான் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய விருந்து செஞ்சார் அவருடைய தகப்பன். இதுதான் தகப்பனுடைய அன்பு. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக அல்லது இந்த உலகத்திலே மனுக்குலத்திலே மனுஷர்களாக வாழுகிற நாமும் நம்ம படைச்ச கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு எங்கேயோ என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். ஆனால் ஆண்டவர் அப்படியே விடுறது இல்லை. எப்படினாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். நீங்கள் எப்பொழுது ஆண்டவரிடத்திலே இயேசுவினுடைய பாவங்கள்லாம் மன்னிங்க அப்படின்ட்டு நான் மனதார நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, அந்த அப்பா எப்படி தூரத்தில் இருக்கும் போதே ஓடி வந்து கட்டி அணைச்சிட்டாரோ அதே போல் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், அணைச்சிடுவார். வேதமாக தான் சொல்லி தான் தகப்பனினுடைய அன்பு, ஒரு மாறாத அன்பு. எப்படி இந்த உலக பிரகாரமான தகப்பன் தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு ஒரு தீமையை நினைக்க மாட்டாரோ, அதுபோல் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு தீமையை என்ன பண்ணுறதில்ல, நினைக்கிறதே இல்லை. வேதவசனம் நமக்கு அப்படியான வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்த. தொடர்ந்து பிரைமரி டான்ஸ் சின்ன சின்ன ஜீவவண்டி என்கிற ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுவார்கள். டிக்கெட் இருந்தால் தான் மோட்ச லோகம் சேரலாம். மோட்சம் டிக்கெட் இருந்தால்
முடியுதா? இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் போகணும்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த ஸ்டேஷன் சொர்க்கமா நரகமா, அதுதான் இந்த அழகான பாடல். வேதவசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதாக. இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு பரலோக வாழ்க்கையை, சொர்க்க வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்ற ஒரு அழகான பாடல். தொடர்ந்து ஒரு நாடகம், யோபுவின் சரித்திரம். வேத புத்தகத்திலே யோபு என்கிற ஒரு மனிதன் நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையை இப்பொழுது நாம் நாடகமாக பார்க்கலாம். தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு உங்கள் கண்களுக்கு முன்னால். சிடீஸ், ஆண்டவர் நமக்கு 7 ஆண் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 7000 ஆடுகளையும் 3000 ஒட்டகங்களையும் 500 ஏர் மாடுகளையும் 500 கழுதைகளையும் கொடுத்துருக்காரு. ஆமாங்க, ஆண்டவர் நம்ம மிகவும் ஆசீர்வதிச்சிருக்காரு. சரி, நம்ம பிள்ளைகளை எங்க? அவங்களுக்குலாம் நம்ம மூத்தவன் வீட்டில் விருந்து இருக்கு, அதனால போயிருக்காங்க. ஓ அப்படியா? அவங்க அங்கே ஜாலியாக இருக்கச்சில் எதுவும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு பாவம் செஞ்சுருப்பாங்க. நம்ம அதுக்காக ஒரு ஆடை பலியாக கொண்டுட்டு வருவோம். சரிங்க. சாத்தானே, எங்கிருந்து வருகிறாய்? பூமியில எல்லா இடத்துலையும் சுத்திட்டு வரேன். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவனை போல நல்லவன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆமா, அவன் சும்மாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீங்க அவனை தொட்டு ஆசீர்வதித்து அவனை சுத்தி வேலை அடைக்கலையோ? நீங்க அவன் கையை நீட்டி அவனை ஆசீர்வதிக்கலையோ? அவனை நீங்கள் தொட்டிங்கன்னா அப்பா தூசிக்கானான்னு பாருங்க. இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன்னுடைய கையில் இருக்கிறது. அவன் மேல் மாத்திரம் உன் கையை வைக்காதே. ஓகே ஆண்டவரே. சிடீஸ், ஒரு காஃபி எடுத்துட்டு வா. இந்தாங்க. ஐயா, நம்ம எருதுகளையும் கழுதைகளையும் சபையர் கொண்டு போயிட்டாங்க. நம்ம வேலைக்காரங்களை பட்டயத்தால் வெட்டிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, ஏன் என்னை சோதித்தீர்? ஐயா, அக்னிகள் விழுந்து ஆடு மாடுகள் விளையாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டாங்க. நான் மட்டும்னா தப்பி ஓடி வந்து சொல்ல வந்திருக்கேன். ஐயோ ஆண்டவரே, இது என்ன சோதனை? ஐயா, கல்தேயர் 3 பவுண்டாய் வந்து ஒட்டகம் மேல் விழுந்து ஒட்டகங்களை ஓட்டிட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் அங்கேயும் தப்பி ஓடி அங்கே சொல்லறதுக்கு வந்தேன். ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ சோதனையா? ஐயோ ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? உங்கள் மூத்த மகன் வீட்டில் விருந்து பண்ணிட்டு இருக்கும் போச்சு காற்றடிச்சு, பலத்தை காற்றடிச்சு அது விழுந்து போயிடுச்சு. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஐயோ ஐயோ, நான் என்ன சொல்வேன்? நான் மட்டும் தப்பிச்சு வந்தேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். கத்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். என்னுடைய சொத்து எல்லாம் போனாலும் பரவாயில்ல, இந்த 10 பிள்ளைங்க ஒரே நாளில் இப்படி இறந்துட்டாங்களே.
ஐயோ இவர் என்னன்னா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துறான்னு சொல்கிறாரு, லூஸ் மாதிரி பேசுகிறாரு. ஐயோ நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ. வாயை மூடு. சாத்தானே, நீ எங்கிருந்து வருகிறாய்? பூமியில எல்லா இடத்துலையும் சுத்திட்டு வரேன். நான் சொல்லவில்லையா? யோபு இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். பார்த்தாயா? மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவான், ஆனால் நீங்கள் அவன் எலும்பே மாம்சம் தொட்டிங்கன்னா அப்போ அவங்க தூசிக்கானான்னு பாருங்க. இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. சரி ஆண்டவரே. இதோ அவனை கொடிய பருக்கினால் வாதிக்கிறேன். ஐயோ என்னங்க உங்கள் உடம்பு ஃபுல்லாடி புண்ணாக இருக்கு. சரி, போய் அந்த ஓடு துண்டை எடுத்துட்டு வா. இப்படி சொல்கிறதுக்கு பெசாட்டி தேவனை தூஷித்து உங்கள் ஜீவனை விடுங்க. வாயை மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையும் செஞ்சுருக்காரு. அதில் இந்த ஒரு தீமையை அனுபவிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆமாம், நீங்களும் உங்கள் ஆண்டவரும் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்று நம்ம தீமையை அனுபவித்து தான் ஆகணும். ஆமாம், நீங்களும் உங்கள் ஆண்டவரும். நீ வாயை மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் நினச்சா இந்த வியாதியை இப்போ கூட குணமாக்க முடியும். ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆண்டவர் என்னை தீமையினால் நினைத்துட்டாரு. நான் பிறக்கும் போதே செத்திருந்தால் நல்லா இருக்கும். நீ நீதிமானானால் ஆண்டவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நீ உத்தமனாய் இருப்பதினால் சர்வவலருக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? உன் அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது. அப்படி என்ன எலிபாஸ்? தெரியாது. உன்னுடைய பலனை பட்டினியே தின்னு போட்டுட்டு கேடு உன் பக்கத்துலேயே நிற்குது. நீ ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ தப்பு செஞ்சுருக்க. நீங்களே என்ன எப்படி திட்டினா எப்படி? நீங்கள் என்ன ஒரு எதிரி மாதிரி நடத்திக்கிடுறீங்க. அவருடைய கோபத்தின் உச்சகட்டம் தான் இது. உன் வீட்டில் இருக்கிற சம்பத்தெல்லாம் போய் நிற்கதையே நிற்கிற. சரிதானே? நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை கேடு இருக்கு. நீ இருக்கலாம், நீ பேசுங்க, நீ இருக்கி. ஆமாங்க, கர்த்தர் உங்களை சுகப்படுத்திட்டார். யோபுவுக்கு கர்த்தர் அவன் இழந்தவைகள் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக திரும்ப கொடுத்தார். 7 குமாரர் 3 குமாரத்திகள் பிறந்தனர். யோபு 4 தலைமுறையினை கண்டான். இதோ நானும் என்னுடைய குடும்பமும். ஐயோ, இந்த யோபு கர்த்தரை தூசிப்பான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானே, நான் தோத்து போயிட்டேன். யோபு, ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ.
சம்பவமாக என்ன பண்ணோம், ரொம்ப கவலையான சம்பவமாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரே சந்தோஷமான சம்பவங்களாக தான் என்ன பண்ணுது இருக்குது. ஆண்டவர் வந்து ஒரு தன்னுடைய ரொம்ப நேசித்த ஒருத்தன், ஆண்டவரே சாட்சி கொடுக்காரு, இவன் நல்லவன் நீதிமான் ஒரு தப்பும் செய்ய மாட்டான்னு சொன்னார். சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்தாரு. அவன் நல்லவனாகவே கடைசி வரைக்கும் இருந்தான் இந்த யோபு என்கிற மனிதன். அதனால் ஆண்டவர் பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்படியே எல்லாமே ரெட்டத்தனையாக டபுள் மடங்காக கொடுத்தாரு. ஆனால் அதே மனைவி தான் என்ன பண்ணார் கொடுத்தார். தூஷித்த அந்த மனைவி முன்னாடியே நீ பாருப்பா என்னுடைய ஆண்டவர் என்ன கைவிடலை அப்படின்னு என்ன பண்ணார், ஒரு சாட்சியை கொடுத்தாரு. அழகாக நடித்தாங்க. எஸ்பெஷலாக அந்த யோபுவாக நடித்த பையன் வந்து ரொம்ப அழகாக என்ன பண்ணான் நடித்தான். யோபு கூட இந்த அளவுக்கு சொரிஞ்சிருப்பாரான்னு அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கான், பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப பண்ணியிருக்கான். ரொம்ப வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த எங்கள் பைபிள்லே சொல்லப்படாத ஒரு டேட்டா இவங்க சொன்னாங்க. யோபுவினுடைய மனைவி பேர் பைபிள் என்ன பண்ணப்படலை, சொல்லப்படலை. ஆனால் இவங்க ஒரு பேர் கொடுத்தாங்க. என்ன பேர் சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர். சோஃபியாவா? ரமேஷனே சோஃபியான்னு சொல்கிறாங்க யோபுடைய மனைவி. என்ன கோவனே. சரி, யாராவது கவனிச்சிங்களா? சிடிஸ் அப்படிங்கிற ஒரு பேர். அதை கூகுள் பண்ணி பார்த்துருக்காங்க. அது ஒரு பதில் சொன்ன உடனே அந்த பதிலை பேரை வச்சுருக்காங்க. வேதத்தில் சொல்லப்படலை, ஒரு கூர்ப்பில் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க, சிடிஸ் அப்படின்னு ஒரு பேர். சரியா? சரி, ரொம்ப அழகான ஒரு நாடகத்தை நடத்தி காட்டிய அன்பு குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள். பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இப்பொழுது பிகினர் பாடல், அதைத் தொடர்ந்து கடைசியாக ஆசிரியர் பாடல், அதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். Chicka boca, chicka boca, chicka boca, chicka boca, chicka boca, chicka boca, chicka. Chicka boca, chicka boca, chicka boca, chicka boca, chicka boca, chicka boca, chicka. மாப்பிள்ளை ரோட்டு தேடுமண்ணா, ஜீரவழி தேடுமா. மாப்பிள்ளை ரோட்டு தேடுமாக்கா, ஜீரவழி செல தெரியுமா. இயேசுவே நீ நேசி, வேதத்தை தினமும் வாசி. சாட்சியாய் வாழ்ந்திடு, ஜீவ பாதையிலே நடந்திடுவார், ஜீவ பாதையிலே நடந்திடுவார். சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு சிக்கு புக்கு 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 சிக்கு. கரங்களை தட்டி வாழ்த்துக்கள். ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய மத்தியிலே தியாகரன் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை வேளைக்காக முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நல்ல நாளிலும் இந்த பிபிஎஸ் நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு குழந்தைகளை அள்ளி அணைத்து முத்தமிட்டு அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். முதலாவதாக வந்திருக்கிற பெற்றோர்மார்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் இந்த பிஞ்சு உள்ளத்திலே இந்த சிறு குழந்தைகளில் இப்பொழுது எந்த விதையை விதைக்கிறோமோ அதுதான் எதிர்காலத்தில் வருங்காலங்களிலே பலனை கொடுக்கும். இந்த பிஞ்சு உள்ளத்திலே நல்ல விதையை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக 30, 60, 100 நல்ல பலனை கொடுக்கும். வருங்காலங்களிலே அவர்கள் நிச்சயமாக பிரகாசமாக இருப்பார்கள், நட்சத்திரங்களை போல முன்னுவார்கள்.
ஏனால் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்தபடி எது நல்ல வழி என்பதை இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியில் இந்த 8 நாளிலும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அநேக ஆண்டுகள் நடைபெறாத இந்த விபிஎஸ் நிகழ்ச்சி இப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இளந்தலைமுறையினர் உற்சாகமாக ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நடத்தி வருகிறார்கள். இந்த நம்முடைய பள்ளியிலே சொற்பமான பிள்ளைகள்லாம் இருக்கிறார்கள், படித்து வருகிறார்கள். ஆனாலும் ஒவ்வொரு வீடாய் தேடி கண்டுபிடித்து அவர்களை வழி இதுவே என்று இயேசு கிறிஸ்துவை காண்பித்து அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 30 பிள்ளைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்டுபிடித்து அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இயேசுதான் மெய்யான வழி, அவர்தான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி, மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை கொண்டு போகிற வழி இயேசு கிறிஸ்து தான் என்பதை இந்த உள்ளத்திலே, அந்த பிஞ்சு உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டுமாக நன்றி கூறுகிறேன். வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு பரிசு கொடுக்கும்படியாக திரு தியாகரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து பெயர் வாசிக்க வந்து அதற்கான சான்றிதழையும் அதோடு சேர்த்து அதற்கான பரிசையும் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். ப்ரீ பிகினர் பிரிவில் ஜோஷ்வா, யுவஸ்ரீ எஸ், ப்ரீ பிகினர், யுவஸ்ரீ, ஜாஷியா எஸ்தர், ஜாஷியா எஸ்தர், சஸ்மிதா, சஸ்மிதா எம், ப்ரீ பிகினர், தங்கரதி, ப்ரீ பிகினர், கௌஷிகா, அஸ்வின், ஜோஸ்லின், ஜெர்லின், ஜெர்லின் பி, பிகினர், கனிஷ்கா, கமலேஷ், ஜெயஸ்ரீ, ஸ்ரீநிதி, ஹரிஷ், அசோக், பிரதீக்ஷா, ஜாக்குலின், அஜய், பிரியதர்ஷினி டி, பிரியதர்ஷினி பி,
பிரியதர்ஷினி வா. பிரியதர்ஷினி நீ இல்லை, இன்னொரு பிரியதர்ஷினி. ஆர்த்திகா. ஆர்த்திகா பிரைமரி. மித்ரா. மித்ரா. அரவிந்தன். டி அரவிந்தன். கற்குவேல். ஜோஸ்வின் ராகுல் ஜூனியர். ரித்திக் ரோஷன். பெனிட்டன் ஜோயல். ஜெபிக்ஷா ரேச்சல். ஜெபிஷா ரேச்சல். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பரிசுகளை வழங்க திருமதி டோரா சுந்தர்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த 10 வருடத்திலே 8 நாட்களிலே கற்றுக்கொண்ட வசனங்களை, பாடல்களை வாய்மொழி தேர்வாக, எழுத்து தேர்வாக பிள்ளைகளுக்கு நாம் வைக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் உற்சாகத்தோடு இந்த தேர்வுகளை எழுதி வாயினாலே வசனங்களை கூறி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அந்த பிள்ளைகளுக்கு பரிசுகளை நாம் வழங்க இருக்கிறோம். முதல் பரிசு, 2வது பரிசு இருக்கிறது. தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்கப்படும். கற்றுக்கொண்ட வேத வாக்கியத்தின்படி அவங்களுக்கு வச்ச பரீட்சையில் அவங்க வாங்கின ப்ரைஸு ப்ரீ பிகினர் ஜோஷ்வா, ஜோஸ்லின், அஸ்வின். அஸ்வின். அடுத்ததாக பிகினர் பிரிவில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அசோக். செகண்ட் பிரைஸ் கனிஷ்கா. பிரைமரி பிரிவில் முதல் பரிசு அஜய். இரண்டாவது பரிசு மித்ரா. ஜூனியர் பிரிவில் முதல் பரிசு பெனிட்டன் ஜோயல். இரண்டாம் பரிசு ஜெபிக்ஷா. பரிசு பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் மனதார பாராட்டுகிறோம். அடுத்த வருஷமோ பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இவ்வளவு குழந்தைகளையும் வைத்து 10 நாட்கள் பாதுகாப்பாக நல்ல ஒரு பெற்ற பிள்ளைகளைப் போல பாதுகாப்பாக பார்த்து கொண்ட இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கும் நேரம் இது. தொடர்ந்து பெயர் வாசிக்க ஆசிரியர்கள் வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். திருமதி புஷ்மராணி செல்வன் அவர்கள் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். திருமதி சோபி ரமேஷ் அவர்கள், திருமதி
ஜெசி கோல்டர் அவர்கள், திருமதி ரேவதி சுரேஷ் அவர்கள், மிஸ் செலஸ் அவர்கள், திருமதி ஜெனி சாம் அவர்கள், செல்வன் ஜெரிஸ் அவர்கள், திருன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால செல்வன். நமக்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்து நமது சபை ஊழியர் திரு சாம் கிருபாகரன் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அவர்களுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி சொல்கிறது கடைசி ப்ரோக்ராமாக நான் தான் வரேன். முதலாவதாக எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கிருபை இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கவே முடியாது. நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே ஜெபித்து ஆரம்பித்தோம். அப்போலேருந்தே கடவுளுடைய கிருபை எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் சிறப்பாக ரொம்ப ஆசீர்வாதமாக நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபித்த காரியத்தில் முழுவதுமாக எங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். கோடான கோடி நன்றிகளை தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறேன். அடுத்ததாக நம் சபை குருவானவர்கள் அவர்கள் எங்களுக்கு இந்த விபிஎஸ்க்கு நல்ல ஒரு ஊக்கம் கொடுத்து 2 நாள் விசிட் பண்ணாங்க. நேற்று எங்களுக்கு டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. பிள்ளைங்களை தொடர்ந்து நாங்கள் எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தாக சபை ஊழியர்னே சொல்ல முடியாது, எங்கள் கூட எங்களோட ஒருத்தராக இருந்து சபை ஊழியருங்கிற ஒரு இதே இல்லாமல் எல்லா காரியமும் A to Z எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்ததாக பெற்றோர்கள், நாங்கள் ஆமாம் சபை ஊழியருங்கிறது இல்லாமல் நல்லா வெயிலில் போய் நல்ல 12 மைல் வெயிலில் போய் நல்ல பப்ஸ் வாங்கிட்டு அவங்க வேலைகள் மத்தியிலும் நிறைய நாள் ஸ்கூலுக்கும் போனாங்க. அதன் மத்தியிலும் எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. அதுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ். பெற்றோர்களை உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் முந்தின நாள் நைட்டு தான் கூப்பிட்டோம், 6:30 ஆயிட்டு. ஆனாலும் எங்கள் அழைப்பை ஏற்று உங்கள் பிள்ளைகளெல்லாம் அனுப்பி தந்ததற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதேமாதிரி பிள்ளைகளும் அருமையாக வந்தாங்க. முதல் நாள் நல்ல 9 மணிக்கு 9:30க்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி காத்திருந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அனைத்து பிள்ளைகளுக்கும் 31 பிள்ளைகளும் வந்தாங்க. அவர்களுக்கும் என் நன்றியை எங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக எங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் ஒவ்வொரு நாளும் நல்ல பிள்ளைங்களுக்கு ஜூஸு பப்ஸு இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கொடுத்தாங்க. தனித்தனியாக சொல்லாட்டாலும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜூஸ் கலக்கி தந்தாங்க. விஜயக்கா மறக்கவே முடியாது. ஆமாம், நாங்கள் மறந்து உட்கார்ந்துருப்போம். 11:30 தாண்டிடும். விஜயக்கா ஃபோன் அடிப்பாங்க, அக்கா இன்றைக்கி என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் அநேக நாள் மறந்துருந்தோம். அவங்களாம் ஞாபகப்படுத்தி சூப்பராக நல்ல ஜில்லுன்னு நாங்கள் சொல்லாத ஒரு சீடெலாம் உள்ளே போட்டு சூப்பராக கலக்கி கொடுத்தாங்க. ரொம்ப பிள்ளைங்க விரும்பி குடித்தாங்க. ஒரு நாள் காஃபி போட்டு தந்தாங்க. இப்போ கூட சாயங்காலம் காஃபி வேணும்னு தான் சொல்லி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், சூப்பராக எங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அப்புறம் இந்த விழாவில் நல்ல சிறப்புரை ஆற்றின தியாகரனுக்கும்
நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நல்ல கருத்துக்களை எங்களுக்கு கொடுத்தாங்க, ஊக்குவித்தாங்க. அதற்காக அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசு வழங்க வந்த டோராக்கா, நாங்கள் அப்படி தான் கூடுவோம், டோரா பாட்டின்னு கூடுவோம், டோராக்கான்னு கூடுவோம், எதனாலும் சொல்லிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்து பரிசு முழுவதுமே பொறுப்படுத்தி கொண்ட மிஸ்டர் சுரேந்த் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். அனைத்து பரிசுகளுமே முழுமையாக அவர்கள் பொறுப்பெடுத்து இந்த பரிசு முழுவதையும் வாங்கி கொடுத்தாங்க. அவர்களுக்கும் நன்றிகளை செலுத்துகிறோம். அதுக்கு பிறகு எங்கள் டீச்சர்ஸ் வந்து பொறுமைக்கு அளவே கிடையாது. அதுவும் ப்ரீ பிகினர் டீச்சருக்கு பொறுமைன்னு அவ்வளோ ஒரு பொறுமை. அந்த பிள்ளைங்க உட்காரவே மாட்டாங்க, அப்படியே படுத்து உருளுவாங்க, அப்புறம் எந்திச்சி ஓடுவாங்க. பிடிச்சு கொண்டு வச்சு அழகாக வசனம் பண்ணி சொல்லி, அழகாக டான்ஸ்லாம் சொல்லி, அவ்வளோ பிள்ளைங்களையும் நாங்கள் மேடை ஏற்றினோம். யாரையுமே நாங்கள் விட்டு வைக்கல. அப்படி அழகாக ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக ஒரே ஒரு ஆண் ஆசிரியர் அயர்வாள் வந்து சொன்னாங்க, நான் நிறைய சர்ச்சைக்கு போனேன், ஆண் ஆசிரியர்களே இல்லை அப்படின்னு சொல்லி. எங்கள் திருச்சபையில் ஒரு ஆணாசிரியர் செல்வன் ஜெரிஷ், அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவனுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த லேப்டாப்பில் மியூசிக் போடுற ஆப்ரேட்டராக நாங்கள் வச்சுருந்தோம். போட்டுட்டு வந்து பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி நல்லா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு தனியாக நன்றி செலுத்துக்கிறோம். பிறகு இடையே வந்து எங்களை ஊக்குவித்த கோல்டு அன்னை, ஆமாம், என்ன வேணும் பிள்ளைங்கள்ட்ட தான் கேட்பாங்க, எங்கிட்டலாம் கேட்க மாட்டாங்க. பிள்ளைங்கிட்ட தான் வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க. கரெக்ட் டைமுக்கு 12:15 எல்லாம் வந்துடும். அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் என் கணவர் மிஸ்டர் ரமேஷ் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். போனாட்ட நான் விட்டுட்டேன், அதை வச்சு பெரிய சீன் வந்துட்டு, அதனால் நானே சொல்லிடுறேன். அவங்களுக்கு நன்றி. 12 மணிக்கு டான்னு பப்ஸு ரெடியாக வந்துடும். ஆமாம், அவங்களுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த மேடை டெக்கரேஷன், இந்த ஒளி அமைத்து தந்த சகோதரர்களுக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு என் பையன் குட்டி கோயில் குட்டியார், ஆமாம், அவனுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்தான். ஏன்னா 9:30க்கு கிளாஸுக்கு போயிடணும். அது வரைக்கும் 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் உள்ளே வந்து பாட்டு போட்டு அந்த அரை மணி நேரம் எங்களோட பாடல் நடத்த மிகவும் உதவியாக இருந்தான். அவனுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் வேறு யாராவது விட்டுருக்கேனான்னு எனக்கு தெரில, விட்டுருந்தாங்களும் மன்னிச்சுக்கோங்க. அது இல்லாமல் நிறைய பேர் இந்த விபிஎஸ்க்காக ஜெபிச்சாங்க. நாங்கள் வந்து பெண்கள் குழுவில் ஜெபித்தோம், ஆராதனைகளில் ஜெபித்தோம். இப்படி நிறைய ஜெபம் எங்களுக்கு உண்டு. இந்த விபிஎஸ் ஆராதனைக்காக ரொம்ப ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. அந்த ஜெபங்கள் வந்து வீண் போகவே இல்லை. ஆரம்பம் முதல் முடிவு வரை நல்ல ஒரு நிகழ்ச்சி வந்து எங்கேயுமே நிறுத்தாமல் சோர்ந்து போகாமல் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக நடக்க வந்து கர்த்தர் கிருபை கொடுத்தார். எல்லா புகழும் எல்லா துதி கனமாகவும் எல்லாமே கர்த்தருக்கு தான். எல்லாத்துக்கும் வல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்தி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல 2 நாட்கள் ஆசிரியர்களாக நம்மோடு சேர்ந்து இந்த சிறு ஊழியத்தை மேற்கொண்டு அவர்களுக்கும் இப்பொழுது பரிசுகளை வழங்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து நமக்கு அக்கா சொன்னாங்க போதே நல்ல அந்த குளிரான நல்ல ஒரு ஆகாரத்தை சரியான நேரத்தில், அந்த வெயிலுக்கு நல்ல ஒரு ரொம்ப சளி பிடிக்கிற மாதிரியும் கூலிங் இருக்காது, கூலிங்கே இல்லாமல் இருக்காது, சரியாக சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்றாற் போல் நல்லா ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க விஜயக்கா. அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நினைவு பரிசை பெற்றுக்கொள்ள அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். நன்றியுரையை அழகாக சொன்ன இந்த சோஃபியாக்காக அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்லே ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவர்களும் தேக்கு விற்பாங்களாம். ஸோ ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால்
ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு காரியத்தை தொடங்கும்போது ஒரே ஒரு வார்த்தை கொஞ்சம் ஒரு நம்முடைய ஊக்கத்தை குறைக்கும் மனமாக சொன்னாலே போதும், அந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் ஒரு நல்ல விஷயங்களையும் கோல்டனட்டையோ அல்லது இன்னும் சபை மூப்பர்கள் ரமேஷன்கிட்டையோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, தியாகரன் சார், யார்கிட்ட நம்ம ஒரு நல்ல விஷயத்த நம்ம ப்ரப்போஸ் பண்ணாலும் ஊக்கமான வார்த்தைகள் தான் சொல்லுவாங்களே தவிர வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி நல்ல ஊக்குவிக்கிற உள்ளங்கள் இந்த திருச்சபையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நான் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு நாள் ஸ்பான்சர் கொடுத்தவங்க, ஒரு நாள் ஸ்பான்சர் கொடுக்குறவங்க, ஒரு நாள் உற்சாகமாக வந்து தொகை கொடுத்தவங்க, கேட்காமலே கொடுத்தவங்க, ஊக்குவிப்பதில் எந்த விதத்துலையுமே குறையே இருக்காது. திருமதி டோரா சுந்தரராஜ் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள், அதான் சொன்னேன், ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பனும் தேக்கு விற்பானாம். ஸோ அந்த அளவுக்கு ஊக்கமான வார்த்தைகள். எனவே எல்லாருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உழைப்பாலும் ஜெபத்தாலும் காணிக்கைகளினாலும் தாங்கிய யாவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பைபிள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஊழியத்திற்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை ஆண்டவர் கொடுப்பார் என்பதாக. நீங்கள் உழைப்பாகவோ பொருளாகவோ நேரமாகவோ இந்த ஊழியத்திற்காக செய்த காரியங்களை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். மனிதன் நாம் மறக்கலாம், மக்கள் மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அதற்கேற்ற காரியங்களை கொடுப்பார். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த குடுகை முடிந்தவுடன், நிகழ்ச்சி முடிந்தவுடன் உங்கள் யாவருக்கும் அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நமக்கு உற்சாகமாக அன்பளிப்பாக கொடுத்த திரு ஆரோன் டேவிட் அவர்களையும் திரு ராஜா அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பிபிஎஸ் நிகழ்ச்சியை தொடக்கம் முதற்கொண்டு முடிவு வரை சிறப்பு நடத்தி தந்தீர். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களது என்று அவர்களை அள்ளி அணைத்து முத்தமிட்டு அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினீர். அதுபோல இந்த சின்ன குழந்தைகளையும் ஆண்டவரை, கிட்டத்தட்ட 30 குழந்தைகளையும் ஆண்டவரை சிறு வயதில் இந்த பிஞ்சு உள்ளத்திலே நல்ல விதைகளை விதைக்க, நல்ல கருத்துக்களை பரிமாற, எதிர்காலங்களிலே ஆண்டவரை அவர்கள் நல்ல நன்மைகளை செய்ய ஆண்டவரை வித்தை இந்த நாளிலும் விதைக்க நீர் சித்தம் கொண்டபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிற ஆண்டவரை. வந்திருக்கிற பெற்றோர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சிறியோர்கள் அத்தனை பேருக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல விதைகளை விதைத்த பலி இதுவே, இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் அவர் உள்ளத்தில் விதைத்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆண்டவரை அவர் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இந்த சிறு பிள்ளைகளோடும் பெற்றோர்களாகிய உங்களோடும் சபை பிள்ளைகளாகிய யாவரோடும் இருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.